மனோஜ் அண்ட் விஜயாவோட மூஞ்சில கரிய பூச போற ரோஹிணி, முத்து ஆடுற ஆட்டத்துல பலியாடா சிக்க போற கல்யாணி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில முத்து ரோகிணியை பிளாக்மெயில் பண்ற தினேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கிட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி எப்படியாச்சும் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு பதற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதிலிருந்து எப்படி நாம் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ரோகிணி மீனாவை சிக்க வைக்கிறதுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் முத்துக்கிட்ட இருக்கிற அந்த வீடியோவை திருடிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க போகிறாங்க. அதாவது மீனா வீட்டில் கொலு வச்சு நடத்த போகிறாங்க. இதில் எல்லாருமே கலந்து கொள்கிற விதமாக வந்திருக்கிறாங்க. அப்போது விஜயா பார்த்தீங்கன்னா பாட்டு பாட போகிறாங்க. இந்த நேரத்தில் ரோகிணி முத்துவோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை அவங்களுடைய ஃபோனுக்கு அனுப்பி சோஷியல் மீடியாவில் அதை வெளியிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வெளியே மட்டும் வந்துருச்சு அப்படின்னா விஜயா மொத்த கோபத்தையுமே மீனாண்டு முத்து மேலே காட்டுற விதமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வழியில் தலையிட மாட்டாங்க. அவங்க இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்காதபடி முத்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் போட்டு தினேஷை கண்டுபிடிச்சிடுவார். அத்தோட தினேஷ் எதுக்காக மனோஜுக்கு மொட்டைக்கடதாசி போட்டு பிளாக்மெயில் பண்ணாரு அப்படிங்கிற விஷயமும் எல்லாமே வெளியே வந்துடும். அப்போது ரோகிணிக்கு கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை இருக்கிறது, அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது, அவங்களுடைய பெயர் ரோகிணியும் கிடையாது, கல்யாணி, அவங்களுக்கு ஒரு அம்மாவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். இந்த விஷயம் எல்லாமே முத்து ஒவ்வொன்றா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறாரு. அப்போதான் இத்தனை நாள் ஆட்டம் போட்ட மனோஜ் அண்ட் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அது அமைய போகுது. பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மனோஜும் விஜயாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடின ஆட்டத்துக்கு மொத்தமாக ஆப்பு வைக்கிற விதமாக 2 பேர் மூஞ்சிலையுமே ரோகிணி கரிய பூச போகிறாங்க. இனி ரோகிணி முத்துவோட பார்வையிலிருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பலியாடா சிக்க போகிறது உறுதியாயிருச்சு. ஆனால் அதுக்குள்ளார இந்த அண்ணாமலை உள்ளே புகுந்து ஆட்டத்தை கலைக்காமல் இருந்தால் எல்லாமே எதிர்பார்த்தபடி நல்லாவே நடக்கும். இதுக்கு மேலேயும் ரோகிணி தப்பிச்சா இந்த நாடகத்தினுடைய டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டிங்கில் கடைசி இடத்துல தான் வரும். அதுக்காகவே இயக்குனர் கதையை மாற்றி ரோகிணியை சீக்கிரமே சிக்க வச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் நம்பப்படுது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், இப்போது இந்த சிறுகடி காசி சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க.